தொழிலாளர்களுக்கான அந்த துப்புரவு பணியாளனை கூட நீ தனியாருக்கு ஒப்படைக்கிறேன்னா, இப்ப நான் ராம்கின்னு ஒரு நிறுவனம் நான் எடுத்திருக்கேன். இவர்களை எல்லாம் ஒப்பந்தத்தில் எடுத்து இந்த நாட்டை, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை சுத்தமா வச்சு கொடுக்கணும்னு நான் எந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டேன்னா, இப்ப வேலை செய்யற இவருக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா இந்த முதலாளிக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா அரசு. 2270 கோடி மாசத்துக்கு கொடுக்குது அவனுக்கு. அவன் மொத்தமாவே நிரந்தரப்படுத்திய 30,000 ஒரு மாசத்துக்கு எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தாலே 70 கோடி கிட்ட செலவாகாது. மீதி 200 கோடி அவனுக்கு போகுது. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, யாருக்கு போகுது? 10 மாசத்துக்கு 2700 கோடி டண்டர். 2700 கோடிக்கு நீ குப்பை அல்ற. உங்களால நம்ப முடியுது பாருங்க. ஒரு கிலோ குப்பையை கூட்டி அல்றதுக்கு 12 ரூபா செலவு பண்றேங்குது. 12 ரூபா செலவு பண்றேங்குது அரசு. 12 ரூபாயா ஒரு கிலோ குப்பை அல்ல தம்பி. இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்க, எப்படி வைக்குது பாருங்க. கார்பரேஷன் கழிவறைய கழுவுறதுக்கு 350 ரூபா போடுது. ஊரு கழிவறையை கழுவுறதுக்கு 350 ரூபா. தண்டத்துக்கு போட்டு காசை போட்டு எடுத்து கொள்ளையடிச்சு சுரண்டி இந்த குப்பை எழுறவனை வச்சுக்க மாட்டேன், வாத்தியார வச்சுக்கிற மாட்டேன், போக்குவரத்து தொழிலாளியே வச்சுக்க, எல்லாத்தையும் கொடுத்துருவேன். நீ என்ன பண்ணுவ? சாராயங்காய்ச்சி விற்ப, சாராயங்காய்ச்சி ஊத்தி கொடுக்குறவன அரசு வேலையா வச்சுப்பேன். வேற இந்த வேலையை நீ அரசு வேலை எல்லாமே தனியாருக்கு கொடுத்த பதில் வச்சிருக்கியா? எல்லாத்தையுமே உன்னால நிர்வகிக்க முடியாதுன்னு தனியார்ட்ட கொடுத்து கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, மின் உற்பத்தி, விநியோகம், குடிநீர் விநியோகம், சாலை ஓடுதல், பராமரித்தல் எல்லாத்தையுமே நீ தனியாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த குப்பையல்ற தூய்மைப்படுத்துற தூய்மை பணியாளர் எல்லாம் எந்த வேலையை நீ செய்வ? எதுக்கு ஒரு அரசு, முதல்வர், அதுக்கு பல அமைச்சர், எதுக்கு சொல்? எந்த வேலையை நீ செய்வ? இதுல இவன் கேட்கிற பணி நிரந்தரம், என் பிள்ளைகள் கேட்கிற பணி நிரந்தரங்கிறது பணி பாதுகாப்பு.